அனைவருக்கும் வணக்கம். நாளை மறுதினம், அதாவது 22/6/2025 மதுரையில் நடைபெறுகின்ற முருக பக்தர்கள் மாநாடு. இதில் அனைவரும் கலந்து கொண்டு முருகன் அருளை பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். முருக பக்தர்கள் ஒன்று கூடும் இடம் மகத்தான ஒரு சக்தியை மக்களுக்கு தரும் அளவிற்கு உங்கள் பிரார்த்தனைகள் இருக்கட்டும் என்று வேண்டி 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி கவசத்தை பாடுறாங்கன்னு சொன்னா எப்படி ஒரு வைப்ரேஷன் உருவாக்குன்னு சொல்றேன். ஒருவர் ஒலிக்கின்ற சப்தத்தை விட பலரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும்போது, கந்த சஷ்டி கவசத்தை பாடும்போது அதனுடைய பரவசத்தை அங்கு இருந்து நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முருக பக்தர் மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அங்கு சென்று முருக தரிசனம் செய்து இந்த பாடல்களை கேட்டு அதன் பொருளை புரிந்து கொண்டு அதன்படி நாம் வழி நடப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தேனா. மதுரையிலே குமரனுக்கு கொண்டாட்டம். புரியுதா எதுக்கு இந்த பைட் தரேன்னு? நம்ம மதுரையில வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய முருக மாநாடு நடக்க இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த மாநாட்டத்துக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் ஒன்று கூடி இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மற்ற மாநிலத்துல இருக்கிற எல்லா பெரியவங்கள்லாம் இந்த மாநாட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாநாடா நமக்குள்ள நம்ம முருகர் பக்தர் என்பதை நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கும், நிறைய அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனா அந்த 22ஆம் தேதி மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. இது நம் தமிழர்களாக பிறந்ததனால் நம் தமிழ் மக்களை நிரூபிக்க, நம் தமிழை நிரூபிக்க 22ஆம் தேதி மாமதுரையில் நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம். நம் அனைத்து பாரம்பரிய நிகழ்ச்சிகள், காவடியாட்டம், சிந்து பாட்டு, எல்லா விதமான நம் கலாச்சார பாடல்களும் நடனங்களும் எல்லா விதமான விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடு. நம் முருக தலைவன் முருக பெருமானை பாடி வணங்கி கந்த சஷ்டியை பாடி 5 லட்சம் பேரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வுக்கு நான் வரேன். நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய பதிவை, நானும் தமிழனாக கலந்து கொண்டேன் என்ற பதிவை நீங்க செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா. கனிகாக மனம் நொந்த முருகா, கனிகாக மனம் நொந்த முருகா. முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலே முருக பக்தர்களினுடைய மாநாடு நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தின் மண் ஆன்மீக மண் என்பதை நிரூபிக்க அனைத்து முருக பக்தர்களும் அனைத்து பொதுமக்களும் மதுரையிலே அணிதிரண்டு முருகனை போற்றுவதற்காக வாரீர் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம். வேலுண்டு வினையில்லை என்கின்ற வேலனின் துணையோடு அனைத்து சகோதர சகோதரிகளும் வாரீர், ஆதரவு தாரீர் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகன்.